வழக்கறிஞர்கள் சட்ட விதிகளில் மாற்றம் கொண்டு வரப்பட்டதை எதிர்த்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் மற்றும் பேரணி நடத்துகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டுள்ளனர்? அதாவது உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றம் சில விதிமுறைகளை வகுத்திருந்தது. இந்த விதிகளில் சில திருத்தங்களை கடந்த மாதம் உயர்நீதிமன்றம் திருத்தமாக செய்யப்பட்டு தமிழக அரசுக்கு பரிசீலனைக்கு அனுப்பியது. தமிழக அரசு இதை ஏற்றுக்கொண்டு கடந்த மாதம் 25ஆம் தேதி தன்னுடைய அரசு இதழில் வெளியிட்டது. அதில் குறிப்பிட்ட சில விதிகள் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வழக்கறிஞர் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் வழக்கறிஞர்கள் தங்களுடைய ஜனநாயகப்படியும் சுதந்திரமாகவும் அவ்வாறு அந்த விதிகள் படி இருக்கும் பொழுது செயல்பட முடியாது என்பதே தங்களுடைய கருத்தாக அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அதன் காரணமாகவே வழக்கறிஞர்கள் அந்த எதிர்ப்பையும் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த விதிகளில் மது அருந்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் நுழையக்கூடாது, நீதிமன்ற வளாகத்திற்குள் போராட்டமோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ நடத்தக்கூடாது, அதே போல நீதிபதியின் பெயரை பயன்படுத்தி பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது, மேலும் நீதிபதியின் பெயரை பயன்படுத்தி ஆவணங்களை சரி செய்வது அது போன்ற காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது என்ற உள்ளிட்ட பல விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சட்ட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதில் ஒரு முக்கியமான வழக்கறிஞர்களுக்கு எதிராக இருப்பது என்னவென்றால், வழக்கறிஞர்கள் தங்களுடைய புருவங்களை உயர்த்தி நீதிமன்றத்தில் வாதாடக்கூடாது என்ற ஒரு விதியும் அதில் இடம்பெற்றுள்ளது. இதற்கு வழக்கறிஞர் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் தலைவர் பால் கனகராஜ் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தின்படி இதை எதிர்த்து இதை திரும்ப பெற வேண்டும், இந்த இத்தகைய விதிகளை திரும்ப பெற வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 205க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் சங்கங்கள் ஆலோசனைக்கு பின் இன்று சென்னையில் கூடி சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலிருந்து வாலஜா ரோடு வழியாக சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை வரை பேரணியாக தற்போது நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நீதிமன்றங்கள் தங்களை சுதந்திரமாக செயல்படவில்லை, இதற்காக சில சட்ட விதிகளையும் கொண்டு வந்துள்ளன என்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் எழுப்பி சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டுள்ளனர். செந்தில்குட்டி, இந்த போராட்டத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சொல்லுங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் தற்பொழுது நடந்து வருகின்றன என்பது குறித்தும் சொல்லுங்கள் சார். இதன் காரணமாக கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் பல வழக்கறிஞர்கள், மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள வழக்கறிஞர்கள் அனைவரும் பொழுது சென்னையில் உள்ள பேரணியில் கலந்து கொள்ள வந்ததன் காரணமாக நீதிமன்றங்கள் வழக்குகள் பல வழக்குகள் விசாரிக்கும் சூழல் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் சில இடங்களில் மட்டும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தலைமைச் செயலகம் வழியாக இந்த பேரணி வர அனுமதிக்கவில்லை. மாறாக திருவல்லிக்கேணி காவல் நிலையம் அருகிலிருந்து சேப்பாக்கம் வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக போக்குவரத்து பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. போக்குவரத்து இந்த பகுதியில் மாற்றிவிடப்பட்டுள்ளது. செந்தில்குட்டி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.